வெல்கம் டு சவுண்ட் பாஸ் சினிமா சேனல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு செலிபிரிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ 71st நேஷனல் அவார்டு அதுக்கான ஆளுங்க யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு விட்டாங்க. இதில் பார்க்கிங் அப்படின்ற ஒரு படத்துக்கு 3 நேஷனல் அவார்டு கிடச்சிருக்கு. அதில் சிறந்த சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படின்னு நம்ம MS பாஸ்கர் வாங்கியிருக்காங்க. என்னடா ஒருத்தன் நேஷனல் அவார்டு வாங்கிடக்கூடாது, உடனே அவங்கள பற்றி ஒரு வீடியோ போடுறியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க, இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை கேட்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. இது நம்ம மட்டும் தெரிஞ்சுக்காம இது எல்லாத்துக்கும் தெரிவிக்கலாமே அப்படின்ற ஒரே ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் பண்ணுறோம். ஸோ அவரை பற்றின ஒரு சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன். லைஃப்பில் ஒன்று அச்சீவ் பண்ணி நினைக்கிறியா, ஃபர்ஸ்ட் அதுக்கு ட்ரை பண்ணு. அதில் வெற்றியும் வரலாம், தோல்வியும் வரலாம். ஆனால் அந்த வெற்றியும் தோல்வியும் எவ்வளோக்கு எவ்வளோ நீ பேலன்ஸ் பண்ணுறியோ அந்தளவுக்கு உனக்கு நல்லது வந்து சேரும் அப்படின்னு MS பாஸ்கர் அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. அவரை பற்றின ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரோட முழு பெயர் முத்துப்பேட்டை சோமசுந்தரம் பாஸ்கர். அதை தான் சுருக்கி MS பாஸ்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டுக்கோட்டையில் இவர் பிறந்தார். பட்டுக்கோட்டையில் முத்துப்பேட்டை அப்படின்ற ஒரு ஊர், அதை அப்படியே மையமாக வச்சு முத்துப்பேட்டை சோமசுந்தர பாஸ்கர் அப்படின்னு சொல்லி அவர் பேர் பின்னாடி போட்டார். ஸோ இது அப்படியே MS பாஸ்கர் அப்படின்னு காலப்போக்கில் அப்படியே மாற்றி வச்சுக்கிட்டாரு. இவர் என்னதான் அங்கே பிறந்தாலும் இவரோட ஸ்கூலிங் எல்லாமே நாகப்பட்டினத்தில் தான் இவர் ஸ்கூலு, அங்கே தான் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் காலேஜுக்கு சென்னைக்கு வந்திருக்கிறாரு. சென்னையில் வந்துட்டு நம்ம பச்சை பாஸ் கல்லூரி இருக்குதுல்ல, அதில் தான் அவங்களோட காலேஜ் முடிக்கிறாரு. காலேஜ் முடித்த உடனே சரி ஓகே அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு இது பண்ணும்போது அவருக்கு நடிப்பு மேலே கொஞ்சம் ஆசை இருக்குது. அதை நான் தெளிவாக கற்றுக்கணுன்னு மாடர்ன் ஸ்கூல் ஆர்ட்ஸில் முறையாக நடிப்பு பற்றி தெரிஞ்சுக்கிறாரு, அதை கற்றுக்கிறாரு. சரி இப்போ நம்ம இதெல்லாம் கற்றுக்கிட்டோம், ஒரு சினிமாவில் போய் டக்குன்னு நான் நடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு ஃபஸ்ட்டு யாரும் சான்ஸ் கொடுக்கல. ஒவ்வொரு ப்ரொடியூசர் ஆஃபீஸாக போயிட்டு ஃபோட்டோ, அந்த காலத்துலாம் ஃபோட்டோ தான் கொடுப்பாங்க, போய் ஃபோட்டோலாம் கொடுக்கும்போது என்னடா நீங்களாம் கேட்குறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிஜெக்ஷனை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்க்குறாரு. சரி நடிப்பில் அந்தளவுக்கு யாரும் சான்ஸ் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு டூத் பேஸ்ட் கம்பெனியில் சேல்ஸ் பாயாக போகிறாரு. சேல்ஸ் பாயாக போயிட்டு அங்கேயே வேலை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் LICயில் ஏஜென்ட்டாகவும் முறைப்படியாக படிச்சுட்டு அதுக்கான வேலையும் பார்க்குறாரு. என்ன இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச வேலையை நம்ம பண்ணணுமே அப்படின்றதுக்காக அவங்க அக்கா கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க. அக்கா 2 பேர் இருக்காங்க. முதல் அக்கா தமிழில் டப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செகண்ட் அக்கா ஹிந்தியில் டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அக்கா கிட்ட போயிட்டு இது மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ டப்பிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவர் பயணம் டப்பிங்கில் தான் போகுது. நிறைய படங்களுக்கு இந்த சின்ன சின்ன ஆர்டிஸ்டுக்கெலாம் டப்பிங் பண்ணி கொடுத்தா அதுக்கு ஏதோ ஒரு காசு கிடைக்கும். அப்போது டைரக்டர் விசு சாரோட படத்தில் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாம் டப்பிங் கொடுக்குற ஒரு வேலை இருக்கும். அது ஏதோ பண்ணால் கொஞ்சம் காசு தரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படங்களெல்லாம் பண்ணிவிட்டு அவர்கிட்டயே போயிட்டு ஒரு சான்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் 1987 திருமதி ஒரு வெகுமதி அப்படின்ற ஒரு படத்தில் இவருக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன், இதை வச்சு வேறு இடத்துல எனக்கு சான்ஸ் தாங்க அப்படின்னு கேட்கும்போது அதே ரிஜெக்ஷன் திருப்பி பார்க்குறாரு. அவரும் இந்த படத்துக்கு எனக்கு காசு கூட வேணாம், என்ன ப்ளீஸ் என்ன நடிக்க விடுங்க அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் என்ன காசு வாங்கி பண்ணுறதுனால என்ன பெரிய ஆளா நீ யாரா சொல்கிறது காசு இல்லாமல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இது பண்ணாங்க. ஓகே நம்ம டப்பிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய இந்த தெலுங்கு படத்தில் தமிழ் டப் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த இங்கிலீஷ் படம் தமிழ் டப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் பெரும்பாலும் பார்த்த நிறைய படங்கள் நம்ம சின்ன வயசில் 90s கிட்டாக இருந்தால் சின்ன வயசில் நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம், அந்த படத்துக்கு பின்னாடி வாய்ஸ் கொடுத்தது இவர் தானா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷில் ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் அப்படின்ற ஒரு படம் இருக்கும். அந்த படத்தில் அந்த லீட் ரோலுக்கு அவர் பண்ணியிருப்பார். ஒரே கேரக்டர் தான், ஆனால் அதில் 3 டிஃப்ரென்ஸ் வாய்ஸ் இருக்கும். ஒரு யங் ஏஜாக இருக்கும் போது ஒரு வாய்ஸ் இருக்கும், அதே மாதிரி அவரே மிடில் ஏஜ் வரும்போது ஒரு வாய்ஸு, அதுக்கப்புறம் அவரே ஒரு கிழவனாகும் போது ஒரு வாய்ஸு. ஸோ 3 ஏஜ் டிஃப்ரென்ஸ் உள்ள ஆளுக்கு இவர் தத்ரூபமாக வாய்ஸ் கொடுத்துருக்கிறாரு. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க, நீ சொல்ற நம்பிக்கை ஆபத்தான விஷயம். நம்பிக்கை ஒருத்தனுடைய ஆசையை அதிகரிக்கும், அந்த ஆசையை அவன் அழிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் பேட் பாய்ஸ் அப்படின்னு படம் இருக்கும், அதில் வாய்ஸ் கொடுத்துருக்கிறாரு. 90s கிட்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச ஸ்பைடர்மேன் படத்தில் ஒரு ரிப்போர்ட்டர் கேரக்டர் இருக்கும்ல, நாளை காலையில முதல் பக்கத்துல ஸ்பைடர்மேனோட புது படம் வரணும், கான்வே விளம்பரத்தை 7வது பக்கம் போடு. 7லையும் பிரச்சனை, 8வது பக்கம் போட்டு 10% டிஸ்கவுண்ட் கொடு, இல்ல 5% கொடுத்தா போறோம். ஒத்துக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். அவருக்கும் இவர் தான் வாய்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜுராசிக் பார்க் படமாக இருக்கட்டும், காமராஜரோட பயோபிக் ஒன்று எடுத்தாங்களே, அதுக்கு காமராஜராகவே வாழ்ந்த மாதிரியே ஒரு வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் கொடுத்தது வேற யாரும் இல்லை, MS பாஸ்கர் அவர்கள் தான். இதுக்கப்புறம் தெலுங்கு ஆக்டர் பிரம்மநாதன் அப்படின்னு இருப்பார்ல, காமெடி ஆக்டர்,
ஒரு சில இடத்துல அவரால் டப்பிங் கொடுக்காத போது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இவரை வச்சு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ட்ரை பண்ணாங்க. அதை பார்த்துட்டு என்னோட தமிழ் வெர்ஷனுக்கு இவரே இனிமேல் கொடுக்கட்டும்யா, நான் வரல, தமிழ் ஃபுல்லாக இவரே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மநாதன் என்ன படம் பண்ணுறாரோ அது எல்லாத்துக்குமே தமிழில் இவர் தான் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தார். இவர் எஃப்எம்லேயும் வேலை பார்த்துருக்கிறாரு, தூர்தர்ஷன்லேயும் வேலை பார்த்துருக்கிறாரு, இப்போ இந்த சன் டிவி இந்த மாதிரி இடத்துல மாறி மாறி வேலை பார்த்துருக்காரு. ஸோ சர்வைவலுக்கு இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க. இப்போ ஒரு கிரிக்கெட்டர் இருக்காங்க, கிரிக்கெட்டருக்கு கடைசி வரைக்கும் அவங்களால கிரிக்கெட்டே ஆட முடியல அப்படின்ற ஒரு நிலைமை வந்தாலும் அவரோட வாழ்க்கை அந்த கிரவுண்டு சுத்தான் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் சினிமாவில் என்னால் எதுவும் அச்சீவ் பண்ண முடியலையே நினைக்கிற ஒரு ஆள், ஓகே டப்பிங் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது, அதில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன், என்னால் இதில் ஏதோ ஒன்று எனக்கு பிடிச்சதை நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வைவல் மட்டும் இல்லாமல் பிடிச்சதை பண்ணி அப்படியே வேலையை பார்க்குறாரு. டப்பிங்கில் இவ்வளோ அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் சீரியலில் என்ட்ரு ஆகுறாரு. நம் குடும்பம், விழுதுகள், மாயா மச்சிந்திரா இந்த மாதிரி சீரியல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம 90s கிட்ஸு நிறைய சீரியல் பார்ப்போம். அப்போ வந்து அரசி இந்த மாதிரி ராதிகாவோட சீரியலில் வந்து வில்லனாக ஆட் பண்ணுறாரு. அப்படியே கான்ட்ராஸ்டாக பார்த்தோன்னா சின்ன பாப்பா பெரிய பாப்பான்னு சன் டிவியில் ஒரு சீரியல் வரும். அதில் பட்டாபின்னு கேரக்டரு அப்படியே ஒரு ரியலாக வந்து காது கேட்காதவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி காமெடியில் சும்மா பிச்சு உதருவாங்க. இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு சரி ஓகேயா இவர் வந்து காமெடியும் பண்ணுறாரு, இந்த மாதிரி வில்லனிசமும் பண்ணுறாரு, இதெல்லாம் பார்த்துட்டு சரி தமிழன் அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு கண்டக்டராக ஒரு சீனுக்கு வருவார். எங்களண்ணா அப்படின்ற ஒரு படம் அவர் காமெடியில் ஓகே ரிஜிஸ்டரா இவர் வந்து காமெடியன்றா அப்படின்னு அந்த படத்தில் ரிஜிஸ்டர். அதுக்கப்புறம் வரிசையாக திருப்பாச்சி, விஜயகாந்த் படம் இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேஷங்கள் கொடுத்தாலும் அதில் நான் கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவார்ட்ஸு அதெல்லாம் தேவையில்லைங்க, நீங்கள் வந்து எனக்கு சோறு போடுறீங்களா, ஏதோ நான் பண்ணுறதுக்கு காசு கொடுக்குறீங்களா, நான் வந்து உங்கள் படத்தில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட பயணம் தொடர ஆரம்பிச்சிச்சு. தொடர்ந்து காமெடி படங்களில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்த இவர் டைரக்டர் ராஜா மோகன், அவர் ரைட்டர் டைரக்டரு, அவரோட மொழி அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு. அதில் வந்து ஒரு அம்னீசியா பேஷண்ட்டாக இருப்பார். ஸ்டார்டிங் சீன்லேருந்து ஃபுல்லாக காமெடி ட்ராக்காக போயிட்டு இருக்கும். அப்படியே செகண்ட் ஹாஃபில் வந்து டோட்டலாக அப்படியே ஒரு எமோஷனலாக ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த கேரக்டருக்காக அவர் நைட்டெல்லாம் தூங்காமல் அடுத்த நாள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதே மாதிரி மூஞ்சி சோகமாகவே இருக்கும். நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டார்டிங் சீன்லேருந்து எண்டிங் வரைக்கும் மூஞ்சி சோகமாகவே இருக்கும். அவரை ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஹாப்பியாகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சீன்ஸ்லாம் நடிக்கிறதுக்காகவே நல்லா ஹோம்ஒர்க் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த படத்துக்காக ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு சப்போர்ட்டிங் ஆக்டருக்கு அவர் வாங்கியிருக்கிறாரு. அப்படியே தொடர்ந்து இவர் பயணங்கள் போகும்போது சிவகாசி படமாக இருக்கட்டும், திண்டுக்கல் சாரதி இந்த மாதிரி காமெடி படங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாரு. இவரோட ஐகானிக் டைலாக்ஸ் எல்லாமே ஒரு சில படங்களில் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் A1 படத்தில் அந்த ஒரு லோக்கல் ஸ்லாங் பேசுறதா இருக்கட்டும், வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டாக நடந்துக்கா. ஆமா இவர் ரொம்ப டீசெண்டா இருக்கிறாரு. நான் என்னடா செய்தேன், காவா ஓரத்தில் கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கிற காலத்து கீழே யாருக்கு மரதநாணயம் படத்தில் வந்து ஒரு தூய தமிழ் பேசுறதா இருக்கட்டும், டிமாண்டி காலனி அப்படின்ற படத்தில் ஒரு ஐயரா ஒன்று பண்ணியிருந்திருப்பாரு. வாழ்க்கை அவனாவது கடைசி வரைக்கும் தண்டு சோரத்துன்னு பொழைச்சுக்குவான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா, அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் தெய்வ திருமகளில் வந்து ஒரு பள்ளி எடுப்பா மூர்த்தி என்ன அந்த கேரக்டராக இருக்கட்டும், ஆலினா அழகராஜா படத்தில் இந்த தெருவு நின்று இந்த பிச்சை எடுக்கிற ஒரு கேரக்டராக இருக்கட்டும், நிறைய விஜயகாந்த் படங்களாக இருக்கட்டும், ரஜினி படம், கமல்ஹாசன் படம், இதில் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவரோட ஐகானிக் படங்கள் இப்போ உத்தம வில்லன் படம் பார்க்கும்போது கமல்ஹாசன் அப்படின்ற ஒரு ஆக்டருக்கு முன்னாடி ஈக்குவலாக எமோஷனல் சீன் நடிச்சிருக்காரு. கொடுத்தா தற்கொலை பண்ணி போயிடணும் உங்க மாமனார் மிரட்டார பூச்சி. எட்டு தோட்டாக்கள் அப்படின்ற ஒரு படம் இருக்கும். இந்த படம் அவரோட ஃபிலிமோகிராஃபியில் ஒரு ட்ரேட்மார்க் படம் அப்படின்னு சொல்லலாம். நல்லதே செய் நல்லதே நடக்கும் அப்படின்னு எவனத்தை சொன்னா சார், அவனாம் பார்த்தா செருப்பால் அடிப்பேன் சார் அப்படின்னு ஒரு டைலாக் பேசியிருப்பாரு. அந்த டைரக்டரும் அந்த படத்தை பற்றி ஷேர் பண்ணும்போது இது எல்லாமே வந்து சிங்கிள் டேக்கில் பண்ணியிருக்காங்க. அவரே வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நீ ரோல் பண்ணு, சிங்கிள் டேக்கில் நான் போகிறேன், அதுக்கப்புறமா வேணும்னா நீ க்ளோஸ் அப் போ, இதெல்லாம் போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த படம் அவர் நடித்தது செரான பிளாஸ்ட்டு, அது சைமா அவார்டு, விகடன் அவார்ட்ஸு அந்த மாதிரிலாம் போய் வாங்கிச்சு. அதில் தொடர்ந்து இப்போ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி வரைக்கும் எல்லா படங்களில் எனக்கு என்ன ஸ்பேஸ் கொடுக்குறியோ அதை நான் கரெக்டாக பயன்படுத்துவையா அப்படின்னு சொல்லி நடிக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்றதுனால இவருக்கு வந்து ஸ்லாங் பிடிக்கிறதுல வந்து அவ்வளோ பெரிய சிரமம் கிடையாது. ஏன்னா ஒரு லோக்கல் மெட்ராஸ் பாஷையாக இருக்கட்டும் அதை அழகாக பேசுவார், ஒரு திருநெல்வேலி பாஷையாக இருக்கட்டும், ஒரு கொங்கு தமிழ், அப்படி ஒரு தூய தமிழ், சங்கத்தமிழ், எந்த லாங்குவேஜ் கொடுத்தாலும் சரி, எந்த விதமான ஒரு ரீஜன் லாங்குவேஜ் கொடுத்தாலும் சரி, அதை கரெக்டாக பண்ணி
பண்ணி அதில் ஒரு சக்சீட் பண்ணுவார் இந்த எம்எஸ் பாஸ்கர். ஆக்டர் கமலஹாசனுக்கு அப்புறம் வந்து இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தமிழ்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கரெக்டாக பண்ணவர் எம்எஸ் பாஸ்கர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் பண்ண இப்போ இந்த பார்க்கிங் படத்துக்கு பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டர் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி விகடன்லேயும் வந்து பெஸ்ட்டு வில்லன் இந்த படத்துக்கே வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இவருக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு மகள் ஒரு மகன். மகள் பேர் வந்து ஐஸ்வர்யா, மகன் பேர் ஆதித்யா. அவங்க பொண்ணு கூட இவங்க ஜீன்லேருந்து அந்த டப்பிங் எடுத்துகிட்டு போயிட்டு டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. நிறைய படத்துக்கு வந்து ஹீரோயின்ஸுக்கு டப்பிங் கொடுத்துருக்காரு. ஆதித்யா அந்த நடிப்பு திறமையை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ 96 படத்தில் சின்ன வயசு விஜய் சேதுபதினு நடிச்சிருப்பாங்க. ஸோ இது அவர் கடந்து வந்த பாதை. இப்போ என்னென்னா, ஒரு 20 வயசில் ஆரம்பித்த ஒரு ஆள் அவருக்கு நேஷ்னல் அவார்டுன்றது 67 வயசு. அவர்கிட்ட போய் கேட்டாலும் நான் வந்து அவார்டுக்காகலாம் நடிக்கிறது இல்லை, அந்த கேரக்டருக்கு எது தேவையோ அது எவ்வளோ உண்மையாக என்னால் கொடுக்க முடியுமோ அதில் மட்டும்தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணேன், மிச்சபடி இந்த பேருக்கும் புகழுக்கும் அலையிற ஆள் நான் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லுவார். உங்களுக்கு டைம் இருந்தால் இவரோட இன்டர்வியூஸ் எல்லாமே எடுத்து பாருங்கள், நிறைய லைஃப் லெசன் கற்றுக்கலாம். நம்மளை ஒருத்தங்க அவமானப்படுத்துகிறாங்களா, அந்த இடத்துல நம்ம அதை எப்படி ரிசீவ் பண்ணணும், எப்படி டெலிவர் பண்ணணுன்றது ஒன்று இருக்கும். பெரும்பாலும் வெளியில் பார்க்கும்போது ஆள் கொஞ்சம் மொரட்டாக தெரிகிறாரு, பெரிய கோபக்காரரோ அப்படின்னு இருக்கும். ஆனால் உள்ள ஆள் மனசு வந்து செம்ம கைண்டுங்க. ஒருத்தங்க இப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அடுத்தவங்களோட ஜெல்லா ஒரு விஷயமா இருக்கட்டும், அவங்களுக்கு தெரிஞ்சதை மிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ ரஜினி மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார்லாம் இருப்பாங்க, தண்ணியை தாழ்த்திக்கிட்டு தான் ஒரு ஃபன்னாக பேசுவார், ஆனால் அது வந்து ஆடியன்ஸ் கிட்ட ஒர்க் ஆகும். அதனால தான் அவர் இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இருக்கிறாரு. அதே மாதிரி எம்எஸ் பாஸ்கர் அவர் லைஃப்பில் நடந்த அவமானம், அசிங்கம் இதெல்லாமே நீங்கள் அவர் இன்டர்வியூவில் பார்த்தோன்னா தெரியும். ரொம்ப ஜாலியாக சட்டிலாக இந்த பொலிட்டிக்கல் சட்டரி எல்லாமே கலந்து சூப்பராக அவர் சொல்லியிருப்பார். ஸோ தமிழ் வீடு ஒன்று சொல்லுவாங்க, எந்த நிலையில் உயர்ந்தாலும் இருந்த நிலையை மறவாதே, இந்த நிலையும் மாறலாம் என்று எந்த நிலையும் நினை அப்படின்னு. ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இப்போ எம்எஸ் பாஸ்கர் அவர் வந்து நேஷனல் அவார்டு வாங்குறாரு. சவுண்ட் பாக்ஸ் சினிமாஸ் சார்பாக அவருக்கு எங்களோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ வேறு விஷயம் இவரை பற்றி நீங்கள் ஏதோ ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் கூட சொல்லலாம். இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.